அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன்ராஜ் கோபாலன் காலை நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, குரு பெயர்ச்சி போன வருஷம் நல்லா இருந்தது, பிரமாதமாக இருந்தது சுபகுரு வருஷத்தில். இந்த வாட்டி சோபனை அதோட சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? குருவானது சித்திரை மாதம் 9ஆம் தேதி பேர்றார். 22ஆம் தேதி ஏப்ரல் மாதத்தில் பேர்றார். எல்லாருக்கும் தெரியும். பிறக்கும்போது அந்த மாதம் பிறக்கும்போதே நீங்கள் பார்க்கலாம், ராகு மேஷத்தில் உட்காந்துருக்கார். இவர் மேஷத்துக்கு வருவார். வந்த உடனே மூஞ்சி தூக்கிட போகிறாருன்னு இந்த புதன் முன்னாடியே மீனத்துலேருந்து வந்து சத்தம் பண்ணாமல் வந்து உட்காந்துட்டார். வந்து வக்கரமாயிட்டார். எவ்வளோ அருமையாக இருப்பாருங்க. ராகு இருக்கார், சூரியன் இருக்கார். அதே சமயத்தில் குரு வந்து சேருவார். புதன் இருக்கார். சுக்கராச்சாரியார் அவருடைய ராசியில் இருப்பார், ரிஷபத்தில் இருக்கார். மிதுனத்தில் புதன் இருக்கார். மிதுனத்தில் புதன் இருக்கும்போது இருக்கணும். மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார். இந்த ராசியில் மேஷத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கு. செவ்வாய் உட்கார நேரத்தில் புதன் உட்காந்துருக்கார். இந்த புதனும் செவ்வாயும் ராசி பரிவர்த்தனை பண்ணிக்கிற நேரத்தில், ஏன்னா 50-50 செவ்வாய்க்கு பலம் இல்லை, அதனால் பலம் 50-50 கொடுத்து பலமாக தரார். இந்த சனீஸ்வரர் கும்பத்தில் உட்காந்துருக்கார். கும்பத்தில் உட்காந்து சனீஸ்வரர் நேரடியாக பார்க்குறார். 3ஆம் பார்வையாக மேஷத்தை பார்க்குறார். எத்தனை கிரகம் தொடர்பு பாருங்க, எல்லாம் தொடர்பு. ராகு தொடர்பு வந்தால் கூட ராகு கேதுக்கள் நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கு. ராகு அஸ்வதிலையும் கேது சுவாதியில் நிற்கிறாங்க. துலாத்தில் சூரியன் அஸ்வதி அவர் வேக போயிடுவார், ஒரு மாத கிரகம். அதே சமயத்தில் இந்த புதன் உட்காந்துருக்கார்ல, புதன் சுக்கிரன் விஷயத்தில் உட்காந்துருப்பார் பரணியில். அதே சமயத்தில் அங்கே மிதுனத்தில் உட்காந்துருக்க செவ்வாய் மிருகஷீரத்தில் உட்காரலாம்ல, அவையில் உட்காந்துருக்கார். செவ்வாய் திருவாதியில் உட்காந்துட்டார். ஆக ராகு கேதுக்கள் சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு, சூப்பர்வைசிங் பண்ணிருக்கு. எல்லா கிரகம் தொடர்பு, கிரகம் எல்லா நிலையும் தொடர்பு கிடைக்குது. எல்லாம் ஒருவே ஜம்முன்னு பார்த்துட்டு இருக்கு, நல்லா கிளாஸாக. அந்த மாதிரி அமைப்பில் கிரகநாதர்கள் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறான்னு நினைக்கிறேன். இல்லை தங்களுடைய கடமை என்னன்னு டிஸ்கஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். விவாதம் சூரியனை முதற்கொண்டு தொடர்பு கொண்டிருந்தால் அந்த கிரகங்கள் எல்லாமே ராகுவும் அமைதியாக இருக்கான். கூடவே புதன் வக்கர நிலையில் இருக்கார். புதன் எப்போதும் வக்கர நிலையில் இருந்தாலும் புத்தி வேறு மாதிரி வேலை செய்யறதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த சித்திரை மாதம் ஃபுல்லாக நிறைய யோகம் கிடைக்கும் எல்லாருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஆனி மாதம் வரும்போது அந்த ஆனி மாதத்தில் உனக்கு சனீஸ்வரன் வக்கரமாவார். ஆவணி மாதத்தில் பின்னாடி வரும்போது அவரும் குருவும் வக்கரகதியாக வர ஆவணி கடைசியில் 25ஆம் தேதி. இப்படி பார்க்கும்போது அதுவும் நன்னாவே இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இந்த குரு சனி இல்லைன்னா ஒன்றுமே வழி இல்லை. ஒரு பக்கம் கொள்ளக்காரன் அடிச்சுன்னு போயிட்டு இருப்பாங்க, நாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் வாழ்டாக போயிட்டு இருப்பாங்க. நமக்கு ஸ்திரமான அரசுகளே கிடையாது. ஸ்திரமாக அரசுகள் இருந்து நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருப்பானுங்க. நமக்கு எப்போதுமே இந்தியாவில் ஒரு சுதந்திரம்னா இப்படி வேணால் வாழலாம் அப்படின்னு நிலைமை தான் உண்டாயிருக்கு. எளிமையாக வாழ்ந்து பழக்கம் இருக்கிறதுனால நமக்கு பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் எப்படிலாம் ரோடெல்லாம் இருந்தது அதே மாதிரி ரோடு பழகிடும். அப்படி தான் இருக்கும், சுத்தமாக ஒன்றும் இருக்கும்போது இல்லை. ஒரே பேச்சு தான் மிச்சம். எங்கே பார்த்தாலும் ஒரே பேச்சு, செயலில் ஒன்றுமே இருக்காது. நாடு மூலம் அப்படி தான் இருக்கும். நமக்கு நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தலையிட்டால் போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். அதே சமயத்தில் குடும்பம் நல்லா ஒத்துமையாக இருக்கும். எப்படியோ பணம் வரும், ஜீவனம் நல்லா ஒரு குறையும் இருக்காது. குருவும் சனி துணை இருக்கும்போது நமக்கு என்ன காலம் மாற்றி எல்லாருக்கும் வழி பண்ணுறேன். சேஃப்டி செக்யூரிட்டி சொல்லக்கூடியது நம்ம சுதாரிச்சுக்கணும், அவ்வளோதான். நம்ம மெத்தனமாக இருக்கக்கூடாது, சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நல்லபடியாக வாழணும். இதே சிச்சுவேஷன் 60 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருக்கும். அந்த ரொட்டேஷனில் வருதில்ல, வருஷங்கள் திருச்சி ரொட்டேஷன் வந்துட்டே இருக்கும்போது ரிவைஸ்டு எடிஷனில் வரும். இந்த காலத்தில் சாரநாதன் மாறி இருப்பான், அவ்வளோதான். திக்கணத்தில் டிஃப்ரென்ஸ் வரா மாதிரி சாரநாதன் மாறி இருப்பான், மற்றபடி வேறு ஒன்றும் இருக்காது. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, குரு பயிற்சி என்ற நிலையில் சோபகிருது வருஷமாக இருக்கக்கூடிய சித்திரை மாதம் 9ஆம் தேதி மேஷத்துக்கு போகிறார். தன வீட்டுக்கு போகிறார். குருவானால் தன வீட்டில் இருக்கார். ஆனால் ஒரு பெரிய துர்பாக்கியம் என்ன, ராகு இருக்கார் அப்படின்னு ஒரு வருத்தம் வரும்.
ராகு 2ஆம் வீட்டில் உட்கார்ந்தானே என்ன ஆகும்னு நமக்கு தெரியும். 2ஆம் வீட்டுக்கு நேராக வரும்போது 8ஆம் வீடு வருது. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பொதுவாக ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயந்தான். அது தெரிஞ்சு தான் முன்னாடியே சூரியன் வரைக்கும் அந்த சித்திரை மாதத்து சூரியன் வரும்போது அதுக்கு முன்னாடியே புதன் போய் உட்காந்துருவார். புதன் உட்காந்துட்டார் முன்னாடி ஆலோசகர் பக்க நிலையாயிட்டார். புதன், ராகு, சூரியன், அப்புறம் குரு வர்றார் ஐடியாவோட. அதோட இன்னொரு முக்கியமான ஒரு அமைப்பு என்னன்னா, செவ்வாயை மிதனத்தில் உட்கார வச்சுக்கிறார். மீனத்துக்கு சுகஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருவார். 2ஆம் வீட்டு அதிகாரி சுகஸ்தானில் உட்காந்துருவார். அவரை தான் மீனத்துக்கு பாக்யாதிபதி. சுகஸ்தானில் உட்காந்துட்டு அங்கே இருக்கிற சுகஸ்தானாதி புதன் இங்கே உட்காந்துருவார். தனத்தில் உட்காந்துருக்க ராசி பெரு தனம். சுக்கராச்சாரியர் 3ஆம் வீட்டில் இருக்கார், ரிஷபத்திலேயே. சூரியன் 6ஆம் வீட்டு அதிகாரி ஆச்சு. சூரியனுக்கு சந்திரனுக்கும் 6ஆம் வீடு 5ஆம் வீடெல்லாம் கிடையாது. 8ஆம் வீடு ஒன்று. அவங்க தான் எல்லாம் கொடுக்கணும். ஒருத்தர் கொடுப்பார், வாங்கி கொடுப்பார். குரு எல்லாருக்கும் கொடுக்கணும். அந்த குரு தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் அவர் தாசிக்கு சொன்னால் கூட பொதுவாக குரு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான், தனிப்பட்ட முறையில் கிடையாது. அப்படிப்பட்ட குருவானவர் தன வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அங்கேருந்து நேரம் 7ஆம் வீடு போகும்போது இவருடைய குரு மீனத்தில் 8ஆம் வீடாக இருக்குது பார்க்குறார். தொடர்ந்து தன்னுடைய பார்வையை 2ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு தன்னுடைய 5ஆம் பார்வையால் அந்த சொல்லக்கூடிய 6ஆம் வீடை பார்ப்பார். மீனத்துக்கு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம். அந்த சிம்மத்தை பார்க்கும்போது 2ஆம் வீடு பார்க்கும்போது அவருடைய 6ஆம் வீடு வருது. ஸோ மறைவு ஸ்தானங்கள்லாம் சுத்தமாகிடுறது. தன்னுடைய வீடு மறைவு ஸ்தானங்கள் 2ஆம் வீட்டில் உட்காந்து சுத்தமாக போயிடுறது, கவலையே இல்லை. அதே மாதிரி 9ஆம் பார்வையால் பார்க்கும்போது தன்னுடைய மீனத்துக்கு 10ஆம் வீடு சொல்லக்கூடிய பார்க்குறது சொல்லப்படுது. நிறைய விஷயங்கள் 9, 10 ராசி பெருந்தல் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். செவ்வாய் குருவும் ராசி பெருந்தல் பண்ணிப்பாங்க இப்போ மார்கழி மாதத்தில். ஸோ மீனத்துக்கு பொறுத்த வரைக்கும் பிரச்சனை உள்ள காலம் ஒன்றும் இல்லை. குரு வக்கர காலத்தில் கொஞ்சம் ஆனி மாதத்தில் பொறுத்தவரை சனீஸ்வரர் வக்கரம் மாறார். அயனசேன போகாது லாபாதிபதி சொல்லக்கூடிய சனீஸ்வரன். சனியும் குருவும் தொடர்ந்து 24 மணி நேரம் சொல்கிற மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஆனி மாதம் அவர் ஆனான்னா ஆவணி மாதத்தில் இவர் வக்கரம் ஆவார். சனீஸ்வரர் ஆணின்னா இவர் ஆவணியில். அப்புறம் அவர் விட்டால் இது புரட்டாசி மாதத்தில் ராகுக்கு எது பேச்சு வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறது. மகரத்துக்கு வந்த சனீஸ்வரர் லாபத்தில் உட்காந்துறார். சனீஸ்வரர் வக்கரமாகி ரிவர்ஸ் உட்கார்ந்தா கூட எந்த பிரச்சனையும் இல்லாதபடி ஒரு அமைப்பு செயல்படுறது. மீனத்துக்கு பொறுத்த வரைக்குமே அது குருவானவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அமைப்பு தான் கொடுத்துருக்காரு. ஜீவனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய அதே குருவானவர் 2ஆம் வீட்டில் உட்காந்துட்டு 10ஆம் வீடை பார்க்குறாரு. 9ஆம் பார்வையால் இப்படிலாம் இருக்குது. அதனால் எதுவுமே பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை ஒரு காலம் புரட்டாசி மாதத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ராகு கேது ஜென்மத்தில் வாகுவோம், சப்தமத்தில் கேது உட்கார்றதால பிரச்சனைகள் வரும். சர்ப்ப தோஷம் பேர் இது. அதில் கூட புதனுடைய காலம் தான் உட்காந்துவார் ரேவதியில். ஸோ இந்த புரட்டாசி மாதம் 8ஆம் தேதி அக்டோபர் 8ஆம் தேதி அந்த 21ஆம் தேதி புரட்டாசி மாதம் வந்தால் கூட கேது செவ்வாய் காலில் இருப்பார். செவ்வாய் யாரும் உங்களுக்கு தினத்துக்கு தனாதிபதி, பாக்கியாதிபதி, சிறப்பாக இடம். அதே மாதிரி ராகு புதன் வச்சுருக்கிற புதன் யாருன்னா சப்தமாதிபதி. இங்கே புதன் தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. கடத்திரம் அவர் உபயராசிக்கு இதெல்லாம் இருக்கிறது பொதுவான பாடம். நமக்குன்னு வந்தபோது பகையெல்லாம் இருக்காது, படுத்தாது. அது தகுந்த மாதிரி பாம்பு உட்காந்துட்டான், ராகு உட்காந்துருக்கான். ராகு நிற்கிறது புதன் காலில் நிற்கிறான். அதனால் இவருக்கு செவ்வாய் கால் நிற்கிறார். அதனால் புரட்டாசி மாதத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் கூடினாலும்
பொதுவாக பிரச்சனைகள் நாட்டுக்கு தான் அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் கிடையாது. தனிப்பட்ட சமுதாயத்துக்கும் வாழ்க்கைக்கும் பிரச்சனை கிடையாது. அரசியல்வாதிகளுக்கும் நாட்டுக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம்தான் நிறைய பிரச்சனையாக இருக்கும். அதெல்லாம் ஒரு மாற்றங்கள் வரத்துக்கு ஒரு வரணும். தனித்தனி நாடாக இருக்கக்கூடாது. மேலே ஒரே நாடு காமிக்கிறதுக்காக ஒரு அமைப்புகள் சாரா ஒரு முயற்சிகளில் நடந்துட்டு இருக்குது. அதனால் நமக்கு எந்த பொதுவாக இயற்கை சீற்றங்கள்லாம் வராது, கவலைப்படாது. வெளிநாடு தான் எல்லாம் வேணும்னு சொன்னால் இங்கே ஒன்றும் வராது. எது உண்டோ நல்லா நடக்கும். அந்த வதந்திகளில் நம்பாதீங்க. இன்னொன்று பயமுறுத்து அச்சுறுத்து நிறைய இருக்கும். அத்தனை ஒன்று சமுதாயம் நிறைய இருக்கும். ஆனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒற்றுமையும் பேரி அமைப்பு குடும்பம் சம்மந்தப்பட்டது அது விஷயம் வியாபார வர்த்தகம் அப்படியே சத்தம் போடாமல் அமைதியாக வாழ்க்கையில் நடந்துடும். வெளிவட்டார பழக்கங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் ஸ்மூத்தாக போயிடும், நல்லதே நடக்கும். நாடு அதன் போக்கில் போயிட்டு இருக்கும். அதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான வழிகளில் நடத்திட்டு இருக்கார் பகவான். குருவும் சனியும் எப்படி பண்ணுறாங்கன்னோ அப்படி முடிவில் நாடு நல்லாயிடும். ஒரு எஸ்டாப்ளிஷ் நாடாகிடும். ஜீவனஸ்தானவே சொல்லக்கூடிய அவரே குருவே அருமையாக இருக்கிறதுனால பணம் தொடர்ந்து நிறைய வரும். உழைப்பு நிறைய சனீஸ்வரர் கொடுக்குறார், கவலையே இல்லை. லாபாதிபதி அவர் தான், விரையாதிபதி அவர் தான். தேவைக்கேற்ற அளவுக்கு கொடுத்துட்டே இருப்பார். நமக்கு தேவையே போதும் சொல்கிறத விட நமக்கு தேவைக்கு மேலே வரும். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐனசைன போகஸ்தானம் சிறப்பாக இருக்கிறதுனால சம்மந்தப்பட்டவர் அந்த கும்பத்தில் சனீஸ்வரர் உட்காந்துறார். அப்புறம் தான் மறுபடியும் வக்கரமாய் திருப்பி வந்தாலும் திருப்பி மறுபடியும் போவார். வரும்போது தொடர்ந்து குருவை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. ஸோ புரட்டாசி மாதத்தில் ராகுகேது பயிற்சி வந்ததுனால ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. ஒரு ட்ரெண்டு வரணும் சொல்லுவீங்கள்ல, அந்த ட்ரெண்டு வரக்கூடிய பகுதியில் ஒரு ஜர்க்கு கொடுக்கும். அந்த சமயத்தில் இவங்களாம் வக்கரமாக இருக்குதா ரிவர்ஸு 2 பேர் சனி போட்டா போட்டி போட்டு வக்கரமாகி வெளியில் வர மாதிரி கணக்கெல்லாம் பண்ணுறது. அது அதுக்கு 4-5 மாதத்துக்குள்ளே தான் எல்லாம் நடக்கிறது. ஆணி மாதத்துலேருந்து ஆடி ஆவணி புரட்டாசி சரியாக போச்சு 4 மாதம். அது இப்படி 5 ஐப்பசி 5 மாதம் இப்படி 4-5 மாதத்துக்குள்ளே எல்லாம் வக்கரம் முடிஞ்சு திருப்பி வக்கரம் ஆகுதில்லை, அதோட முடிஞ்சு போச்சு. மகரத்தில் உட்கார்ந்தால அனுகூலம் நிறைய கிடைக்கிறது. லாபத்தில் உட்காந்து சனீஸ்வரர், லாபாதிபதி சனீஸ்வரர் அப்படி பார்க்கக்கூடிய இந்த புரட்டாசி பிறகு ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும் எல்லாமே. அதன்னு போடும்போது அஷ்டமத்தில் ஆச்சுன்னா அஷ்டமமாக இருக்கிறதுக்கு காரணமே மறைவாக செய்யறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தன்னை மாற்றிருந்து எங்கே இந்த செயல்படணுமோ பண்ணி குருவான கொடுக்கும்போது வீடு நாடும் நல்லா இருந்தால் வீடு நல்லா இருக்கும்போது நம்மளும் நல்லா இருப்போம். சனீஸ்வரர் தன் பாரபட்சப்படி செயல்படுறார். 2 பேரும் பாரபட்சம் செயல்படுறதுனால நம்ம நாடு பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை, சகல துறையில் முன்னுக்கு வர்றது மட்டும் இல்லை, நம்ம மக்கள் விழிப்புணர்ச்சி மட்டும் இல்லை, எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் எல்லாத்துலேயும். நம்மளது பெருமைக்குள்ள நாடு, கலாச்சாரத்தில் பெருமைக்குள்ளது மட்டும் இல்லை, கலைகள் உலகத்தில் எங்கேயும் கிடையாது, மொழிகள் இங்கே வரையும் கிடையாது, தமிழ் வளம் இத்தனை நம்ம நாட்டில் எல்லாம் இருக்குது எளிமையான. அதுவும் கலைஞர்களுக்கு எப்போதுமே ஒரு தாழ்வு தான். இப்போதுமே அதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு உற்சாகம் எப்போதுமே இருக்கும், ஆனந்தம். மக்கள் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை காலம் போது தான் இவங்களுக்கு சந்தோஷமாக வாழ முடியும். அதுக்கு தான் அதுக்கு கலைகள்லாம் இருக்குது. அந்த அமைப்பில் எல்லாமே வாழ்க்கையில் தரம் ஒரு உயர்ந்த நிலைக்கு எல்லாம் வரும்போது வாழ்க்கையும் அவங்க நல்லபடியாக அமையும். அதே சமயத்தில் உழைப்பாளின்றது டெக்னீஷியன்ஸ் பேர், கலைஞர்கள் அவங்களாம் உழைப்பாளி. சும்மா உட்காந்துன்னா ஒன்றும் வராது எதுவுமே. அந்த மாதிரி அந்த சனி குரு தொடர்புனால தொழில் மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, உழைப்பு ஒரு பல்முனையில் இருந்து செயல்பட்டு எல்லாருக்கும் ஒரு ஊக்கத்தை பாக்கத்தை கொடுத்து முயற்சிறுவினாக்கம் ஜீவனங்களுக்கு வழிவகுத்துரும். இவன் ஜீவனம் வாங்கிறத போய் கை நீட்டி 4 பேர் கொடுக்குற மாதிரி தான் ஜீவனாவி. அப்படின்னா இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் இப்படி இருப்பாருங்க. குடிசை தொழில், சிறுகொழில் அந்த எல்லாமே சொந்தமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் வருது. இப்போ வெளிநாட்டுக்கு போய் வேலையை பார்க்குறதுக்கு இங்கேயே உட்காந்து வேலையை போய் வெளிநாட்டார்கள் வேலையை வச்சுக்கலாம். அப்படின்னா இன்கம் எவ்வளோ வரணும், வருமானம் எவ்வளோ வரணும் பார்க்கணும்.
வருமானம் வருதுன்று சொந்த வச்சில் நிறைய வரக்கூடியது. எவனும் வேலைக்கு போகிறது வெளிநாட்டில் கிடையாது. நம்மளெல்லாம் வச்சு வேலை வாங்குவோம். ஏன்னா சொந்த இண்டஸ்ட்ரி அமைக்கிறது அவருக்கு கெப்பாசிட்டி ஆற்றல் இருக்குது, அந்த மூளை இருக்குது. அதே மாதிரி நம்ம நாட்டில் வந்துருச்சு. இனிமேல் ஒருத்தன் உட்காந்து சம்பாதிக்கிற எண்ணம் இல்லை. இனிமேல் இங்கேயே உட்காந்து 4 பேர் வேலை கொடுக்குற அளவுக்கு தான் திறம்பட அமைப்பு வந்திருக்கு. அதை பயன்படுத்துகிற மாதிரி எஃபெக்டிவாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது இந்த குரு பயிற்சியில் ஃபுல் வருஷம் ஃபுல்லாக நடக்கும். முக்கியமாக சொல்லக்கூடிய துலா மாதத்துலேயும் புரட்டாசி மாதம் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது. அதனால் நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. துலா மாதம் ஐப்பசி மாதம் மார்கழி மாதம் பீக்கில் போகும். அதனால் மீனராசி பொறுத்த வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் காலகாலம் நடக்கக்கூடிய கல்யாணம், திருமணம், சாமணம் எல்லாம் அது நடக்கும். என்ன குழந்தைகளாக அப்போ தீர்மானிக்கக்கூடிய காலம்தான். பசங்க தீர்மானித்து எப்போ கல்யாணம் பண்ணி அப்போ தான் பண்ணிப்பாங்க. ஆணும் பெண்ணும் சரி, எவ்வளோ ஃபுல் என்கேஜ்மெண்ட் எல்லாருக்குமே. எதுவும் வாழ்க்கையில் சங்கடங்கள்லாம் இருக்காது. அது நல்லபடி பண்ணுவாங்க. அடக்கமாக இருப்பாங்க, ஆடம்பரமாக இருக்க மாட்டாங்க. அடக்கமாக இருப்பாங்க, ஆடம்பரமாக இருக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க நீங்களே. அதனால் நீங்கள் நம்பி வாழலாம். குழந்தைகளை நம்பி ஒரு பிரச்சனையும் இல்லை சொல்லி வாழ்த்தி அமைக்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.